பிரைஸ் ஆல் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், பைபிள்லேருந்து ஒரு பேசேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜீசஸ் வந்து டிசைபிள்ஸோடைய காலெல்லாம் கழுவுவார். தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னாடி சீடருடைய காலை வந்து கழுவும் போது, அப்போ வந்து டிசைபிள்ஸ்க்கு இருந்த ஒரு காமனான கொஷின் என்னன்னா, ஏன் இயேசு கிறிஸ்து என்னுடைய காலை கழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்கும் காமனாக இருக்கும். ஆனால் வந்து யார் அந்த கேள்வி கேட்பாங்கன்னா, பேதுரு வந்து அந்த கேள்வியை கேட்பாரு. ஏசப்பா வந்து காலை கழுவும் போது, என் காலை நீங்கள் கழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஏசப்பா அது சொல்லுவார், இப்போ நீ என் காலை வந்து நான் உன் காலை கழுவலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார் ஏசப்பா. அப்போ உடனே என் காலை நீ கழுவாதான் என்னையே நீங்கள் முழுசாவே கழுவுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். அப்படியே இயேசு எல்லாருடைய காலையும் கழுவி முடிச்சிட்ட பிறகு அவர் அமர்வார். இப்போ டிசைபிள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம காலை கழுவிட்டாரு, இப்போ இயேசு சொல்லுவார் நம்ம வந்து அவருடைய காலை கழுவ சொல்லி நம்ம போயிடலாம் கழுவிடலாம். பேதுரு அப்போ அப்படி இயேசு சொல்லியிருந்தாருன்னா யார் வந்து ஃபர்ஸ்ட் இயேசுடைய காலை கழுவிருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா, பேதுரு தான் இயேசுடைய காலை ஃபர்ஸ்ட் போய் கழுவிருப்பார். பட் இயேசு வந்து அப்படி சொல்லல. ராதர் இயேசு என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் காலை கழுவ வேணாம், நீங்க ஒருவருக்கு உங்க காலை நீங்க கழுவிக்கிங்க அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் யாருக்குன்னா அங்க இருக்க டிசேபிள்ஸ். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவருக்கு ஒரு சண்டை நடக்கும், யார் நம்மளும் பெரியவர் யார் நம்மளும் பெரியவர்னு சொல்லிட்டு. இப்ப இயேசு கிறிஸ்துவோட காலை கழுவுறது அவங்களுக்கு ஈஸி, ஆனா ஒருவர் தங்களுடைய காலை கழுவுறது அவங்களுக்கு கஷ்டம். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய கிறிஸ்டியன்ஸ், நம்ம நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டோன்ட் லவ் ஒன் அனதர், பட் வி ட்ரை டு லவ் காட். நம்ம கடவுளை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்காக ஈஸியாக சர்ச்சுக்கு போயிடுவோம், ஊழியம் பண்ணுவோம், அவருக்காக எல்லாமே பண்ணிவிடுவோம். ஆனால் உண்மையை பார்த்தா சபையில் சரி வெளியில் சரி ஒருவருக்கு நம்ம வந்து அன்பு செலுத்துகிறோமா, அதுதான் கேள்வி. ஏன்னா பைபிளில் ஒரு பேசேஜே இருக்கு, நீ பார்க்குற உன் சகோதரனை நேசிக்கமா, பார்க்காத உன் கடவுளை நீ எப்படி போய் நேசிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, how we love each other. நம்ம எப்படியாக நம்ம சகோதரர், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பார்க்குறவங்கள நம்ம எப்படி நேசிக்கிறோம், நம்ம சபையில் எப்படி அவங்களை நேசிக்கிறோம், வெளியில் எப்படி நம்ம அவங்கள்ட்ட அன்பு செலுத்துகிறோம், இதுதான் கடவுள் நம்ம கிட்ட பார்க்குறோம். தேங்க்யூ.